Hello students, now we are going to see about phthalate fusion reaction of phenol. So என்ன சார் அப்படின்னா phenol reacts with phthalic anhydride in the presence of concentrated sulfuric acid. It forms phenolphthalein product. So எப்படி சார் அப்படின்னா phthalic anhydride பென்சீனில் ஒரு COOH இருந்தால் பென்சோயிக் ஆசிட், பென்சீனில் 2 COOH இருக்கும் பக்கத்தில். ஸோ இதுதான் தாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, தாலிக் ஆசிட். ஸோ இதில் ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிடும், H2O ரிமூவ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இதுதான் தாலிக் ஆசிட். இதில் ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இதுதான் தாலிக் அன்ஹைட்ரைடு. தாலிக் அன்ஹைட்ரைடு, அன்ஹைட்ரஸ் அப்படின்னாலே வாட்டர் மாலிகுல் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ தாலிக் அன்ஹைட்ரைடு. ஸோ இந்த தாலிக் அன்ஹைட்ரைடு கூட தான் ஃபீனால் ரியாக்ட் ஆகுது. சரிங்களா? தாலிக் அன்ஹைட்ரைடு ரெண்டு ஃபீனால் எடுத்துக்கிறேன், 2 ஃபீனால். ஸோ OH இந்த கார்பனை தவிர மீது எல்லா கார்பன்லேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் மட்டும், அதாவது OHக்கு பேரா பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை மட்டும் தனியாக எடுத்து காமிச்சிக்கிறேன். ஓகே, ஸோ என்ன சார் ஆகும் அப்படின்னா H2O வாட்டர் மாலிகுல் அப்படியே ரிமூவ் ஆகிடும், வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும். ஸோ இந்த கார்பனுக்கு டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, ஒரு பாண்ட் இந்த ஃபீனால் கூட இந்த கார்பனில் அட்டாச் ஆகிடும், அண்ட் தென் இன்னொரு பாண்ட் இந்த கார்பனில் அட்டாச் ஆகிடும். ஸோ தட் என்ன சார் ப்ராடக்ட் வரும்? Concentrated sulfuric acid and heating. So phenol reacts with phthalic anhydride in the presence of concentrated sulfuric acid. It gives phenolphthalein. ஸோ இதுதான். ஸோ இந்த ரெண்டு ஃபீனாலை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கார்பனில் அட்டாச் பண்ணுறோம், இந்த ஃபீனால் இந்த கார்பனில் அட்டாச் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இதுதான் phenolphthalein. phenolphthalein, phenolphthalein. கிளியர்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரியாக்ஷன் மூவ் பண்ணலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரியாக்ஷன், reaction of phenol with zinc dust. reaction of phenol with zinc dust. அப்போ அதாவது zinc dust ஆட் பண்ணும்பொழுது என்ன சார் ப்ராடக்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனாலில் zinc ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்பொழுது zinc ஆக்சைடு வெளியில் போயிடும், zinc ஆக்சைடு ரிமூவ் ஆகிடும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ தட் வி கெட் பென்சீன். நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? பென்சீன் தான் ப்ராடக்ட் நமக்கு ஃபைனலாக ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் zinc ஆக்சைடு. Clear? Next, students, next reaction, coupling reaction. So it is nothing but phenol reacts with benzene diazonium chloride in the presence of alkaline solution. It gives para-hydroxyazobenzene. Para-hydroxyazobenzene, which is a red orange dye, so it will be in bright red orange color. Okay, so phenol reacts with benzene diazonium chloride, so benzene diazonium chloride reacts with phenol. So that what happened means, in the presence of sodium hydroxide, 278 Kelvin. ஸோ இந்த HCl மட்டும் வெளியில் போயிடும்பா. இந்த ஃபீனாலில் பேரா பொசிஷனில் இந்த ஹைட்ரஜன் மட்டும் எடுத்து தனியாக காமிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிள்.
சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு ரியாக்ட் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹெச் இந்த சிஎல் ரிமூவ் ஆகிடும். ரிமைனிங் அப்படியே எழுதுற வேண்டியதான் இந்த ப்ராடக்டை. ஸோ என்ன சார், என் டபுள் பாண்ட் என். ஸோ இந்த பென்சீன் ரிங்கில் இந்த பாண்ட் அட்டாச் ஆகும். OH. ஸோ பேரா ஹைட்ராக்சி, இதுக்கு பேரா பொசிஷன் பேரா ஹைட்ராக்சி. என் டபுள் பாண்ட் என் அப்படின்னு வந்தாலே அசோ குரூப், என் டபுள் பாண்ட் என் அப்படின்னு வந்தாலே அசோ காம்பவுண்ட் தான். ஸோ பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன், பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன். ஸோ விச் இஸ் a red orange dye. ரெட் ஆரஞ்ச் டை. ஸோ இது வந்து டை டெஸ்ட் ஃபார் ஃபீனால் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் இந்த ரியாக்ஷன் தான் எழுதணும். ஓகே, தேங்க்யூ.